want you to turn to Psalm 69. அந்த இடத்துல அதே போல ஒரு சூழ்நிலையில அந்த சங்கீதக்காரர் தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். How was David? தாவீதுடைய மனசுல இருந்த அந்த அங்கலாய்ப்பு, அந்த வேதனையை அவர் இங்க வார்த்தையின் மூலமா பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 69 சங்கீதம், Psalm 69 verses 29 and 30, 29, 30 பார்க்கும்போது அங்கு தாவீது சொல்லுகிற தான் யாராயிருக்கிற, அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறது, so what is his choice, அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை அவர் இங்க எழுதியிருக்கிறார். நானோ சிறுமையும் துயரமுள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் நான் மகிமைப்படுத்துவேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில நடுவுல he makes a deliberate choice. அவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் சிறுமையும் துயரமுள்ள மனுஷன், நான் சிறுமையானவன். ஹல்லேலூயா. நான் சிறுமையான மனுஷன். It means அவருடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாதையில அவர் ரொம்ப உபத்திரப்பட்டு இருக்கிறார், உடைக்கப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த 69 சங்கீதம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. என்ன சொல்றாருங்க? தேவனே என்னை ரட்சியும். அவர் சொல்றாரு வெள்ளங்கள், இட் மீன்ஸ் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துங்கள் எங்க வரைக்கும் வந்திருக்கிறது? என் ஆத்துமா வரைக்கும் பெருகி வந்திருக்கிறது. இட் இஸ் கமிங் சோ ஃபாஸ்ட். ஒரு சுனாமியை போல அது என்ன வந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அதே 69:20 படிச்சீங்கன்னா, நிந்தைய இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இது தாவீதுடைய அங்கலாய்ப்பு. Oh God, save me, oh God, for the waters have come upon to my neck. அவர் கதறுவாரு. He is looking, யாரோ ஒருவர் வந்து ஆறுதல் படுத்தணும்னு பாக்குறாங்க. Nobody is there. அவர் சொல்லுவாரு, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. மேல சொல்வார், நிந்தைய இருதயத்தை பிளந்தது, நிந்தைய இருதயத்தை பிளந்தது. இந்த இருதயம் உடைக்கப்படுகிற அனுபவத்துல அநேக நாம கடந்து போயிருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், வீட்டுக்குள்ள நடக்கிற ஏதோ ஒரு சம்பவம், கணவனால, மனைவினால, பிள்ளைகளினால, வேலை ஸ்தலத்தினால, பிசினஸ்ல, ஏதோ ஒரு இடத்துல you would have felt this, இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். இருதயத்துல தாங்க முடியாத வேதனை உண்டாயிருக்கும். தாவீது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்லி இருப்பீங்க? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, why this should, இது எனக்கு ஏன் வரணும், ஏன் என் வாழ்க்கையில இது வரணும்? வேதனைப்பட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல you would have sought someone to come and console you. ஒன்னும் நடந்திருக்காது. Reproach has broken my heart and I am sick, so sick, and I look for sympathy, but there was none, and for comfort as I found none. இது இயேசு குறித்து எழுதப்பட்டு இருக்கும். சிலுவையில நடந்த ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டு இருக்கும். I'm not going to that detail. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில this is an experience of a man with sorrows. அவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியம் நடந்திருக்கிற ஒரு வேதனையின் கூக்குரல் தான் இந்த சங்கீதம் 69 பார்க்கலாம். அங்க தாவீது என்ன பண்றாருங்க, அவர் ஒரு வழியும் சொல்றாரு. என்னன்னு என்ன சொல்றாருங்க, நான் என்ன பண்ண போறேன், நான் இதை பார்த்து நான் சும்மா இருக்க போகிறதுல
தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். In spite of, in the midst of all my trials, I make a choice. என்னன்னு, நான் கர்த்தரை பாட போறேன், நான் கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போகிறேன். தாவீது தன்னுடைய துன்பத்தின் நடுவுல அவர் என்ன பண்றாரு? he holds on to a key. அவர் என்ன, ஒரு திறவுகோலை அவர் பயன்படுத்தினது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கும் he gives a key to overcome the situation. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூழ்நிலை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கீ, ஒரு திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். பைபிள் முழுக்க அநேக இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னாளுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க. she was broken beyond her அவளை மிஞ்சி அவள் உடைக்கப்பட்டு இருக்கிறாள். பெனினால ரொம்ப துக்கப்படுகிறா, உடைக்கப்படுகிறா. அவருடைய கண்ணீரை அவருக்கு உணவாயிருந்த நாட்கள் உண்டு. அவ தனக்குள்ள அங்கலாய்க்கிறா. காரணம் என்னன்னா, தன்னால எல்கானாக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடியல. she was barren. கர்த்தர் அந்த கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தானா. she was broken to the extension of that. திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு அவ உடைக்கப்பட்டு இருக்கிறா. மனுஷன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவளை இருதயத்தை குத்தினது, கிழிச்சது. her heart was crying, her body was crying. அவருடைய உடல், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுக்க முழுக்க சித்திரவதை செய்யப்பட்டிருந்தது. she was weeping everywhere. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில she too makes a choice, deliberate choice. அவ பாக்குறா தன் சூழ்நிலைய. எத்தனை நாள் தான் நான் அழுதுட்டு இருக்கிறது, எத்தனை நாள் தான் என் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறது, எத்தனை நாள் தான் என்னுடைய வியாதியை நான் பார்த்துட்டு இருக்கிறது, எத்தனை நாள் தான் நான் இப்படியே இருக்கிறதுன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் அவ தீர்மானம் பண்றா. தன் கணவனுடைய ஆறுதலான வார்த்தை அவள் ஆறுதல் படுத்த முடியல. அவ எழுந்து தேவ ஆலயத்துக்குள்ள போகிறா. தேவ சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றி நாள் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 13ஆம் வசனத்துல, அன்னாள் தன் இருதயத்துல பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இந்த பிரேயர் முடிஞ்ச பிறகு அடுத்து பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல, அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. அதுக்கு பிறகு அவள் துக்க முகமா இருக்கலையா. when she reached out to God, poured out, தன் இருதயத்தை ஊற்றின பிறகு அவள் துக்க முகத்தோட இருக்கல. God did something. இன்னைக்கு அதேதான் உங்களுக்கு எனக்கும் திறவுக்குள் தாவீது கொடுக்கிறான். கர்த்தரை பாட்டினால் நான் துதிப்பேன். I will praise him, I will worship him, I will sing praises to God in spite of my issues. chaos ஆன ஒரு சூழ்நிலையில் நடுவுல I make a choice to praise God. நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம்? உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? உங்க பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? why don't you change? அதை கர்த்தர் மாற்ற சித்தம் கொண்டு இருக்கிறார். அது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றார்? நீ என்ன என்கிட்ட வா, என்கிட்ட ஜெபம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ என்கிட்ட வரணும்னா you come with praising. என துதித்தலோடு என் சன்னதிக்கு வா. ஆண்டவர் சொல்லுவாரு, hallelujah, praising is a sacrifice சொல்லுவாரு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் எனக்கு மகிமைப்படுத்துகிறான் என்று இயேசு சொல்லு. ஸ்தோத்திரங்கிறது ஒரு பலி. இட்ஸ் நாட் ஈஸி டு praise God when you are going through a tough situation. பட் அதை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது என்ன பண்றீங்களா? நீங்க தேவனுக்கு பலி செலுத்துகிறீங்களா? யூ சாக்ரிஃபைசிங். உங்க எல்லா காரியத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி யூ ஆர் praising God. God loves it. ஆண்டவருடைய சமூகத்துல துதித்து தேவனுடைய சமூகத்துல தன் இருதயத்தின் வியாகுலத்தை ஊற்றின பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. தேவன் அற்புதத்தை செய்தார்.
நீங்க 2ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, அவர் சொல்ற அடுத்து போன முறை என்ன பண்றாங்க, வியாகுலத்தோடு தேவ சமூகத்துல அழுகிறா, ஜெபிக்கிறா, அவருக்கு பிறகு துக்க முகமா இருக்கலன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க என்ன சொல்ற, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. that will happen. நான் கற்றுக்கொண்ட அனுபவங்க கர்த்தருடைய சமூகத்துல. நான் உண்மையை சொல்றேன், பொய்ய சொல்லல. உங்க எல்லா சூழ்நிலையிலும் there is one person with you, that is God Almighty. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களை விட்டு எல்லாம் விலகி போகலாம், but my God will never leave you alone. உங்களை திக்கற்றவனாக விடேன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். I will never leave you as an orphan. இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். He knows every fear, every tear, every pain, every agony அவருக்கு தெரியும். Your loneliness அவருக்கு தெரியும். Don't ever think he doesn't know. He knows it. ஆனா ஒண்ணே ஒண்ணு, what are you going to do? You are going to come to God. உங்க ஜெபத்தினால, உங்க துதினால, உங்க ஸ்தோத்திரத்தினால தேவனை நீங்க மகிமைப்படுத்துவீங்கன்னா ஒரு காரியத்தை நினைச்சுக்கங்க, it will happen surely. உங்க டிப்ரெஷன் உள்ள வாழ்க்கை, the same அதே டிப்ரெஷன்ல இருக்கிற உங்க வாழ்க்கை will begin to praise God. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு அழுகிற நீங்க துதிப்பீங்க. It will happen. God will do that. ஏன்னா அவர் மனமாற மனுஷன் அல்ல. அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி ஆக்கின கர்த்தர். In spite of all of your issues, my God மறுபடியும் உங்க வாழ்க்கை கட்ட முடியும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் கட்டி எழுப்புவேன் சொன்னவர் மறுபடியும் எழுப்ப முடியும். மறுபடியும் உங்க வாழ்க்கையில அங்க மகிழ்ச்சி உண்டாகும். ஆடலும் பாடலின் சத்தம் ஆண்டவர் கொண்டு வருவார், எரேமியால சொன்னபடி. ஹல்லேலூயா. எல்லாம் மாறும். உங்க துயரத்துக்கு பதிலாக அவர் சந்தோஷத்தை கொண்டு வர, உங்க சாம்பலுக்கு பதிலா உங்க சிங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. Remember this wonderful God is still seated on the throne. Once again, joy will come back to you. Hallelujah. May God bless you. God be with you.